எட்டாவது அத்தியாயம் அதுல 10வது ஸ்லோகம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. பிரயாணகாலே மனசாச்சலேன பிரயாணகாலே மனசாச்சலேன பிரயாணகாலே மனசாச்சலேன பிரயாணகாலே மனசாச்சலேன பிரயாணகாலே மனசாச்சலேன பிரயாணகாலே மனசாச்சலேன பக்த்யா யுக்தோ யோகபலேன சைவ 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 भ्रुवोर्मध्ये प्राणम् आवेश्य सम्यक् भ्रुवोर्मध्ये प्राणम् आवेश्य सम्यक् भ्रुवोर्मध्ये प्राणमावेश्य सम्यक् भ्रुवोर्मध्ये प्राणम् आवेश्य सम्यक् भ्रुवोर्मध्ये प्राणमावेश्य सम्यक् भ्रुवोर्मध्ये प्राणम् आवेश्य सम्यक् सतं परं पुरुषमुपैति दिव्यम् 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 प्रयाणकाले मनसाचलेन प्रयाणकाले मनसाचलेन भक्त्या युक्तो योगबलेन चैव भक्त्या युक्तो योगबलेन चैव भ्रुवोर्मध्ये प्राणमावेश्य सम्यक् भ्रुवोर्मध्ये प्राणम् आवेश्य सम्यक् सतं परं पुरुषमुपैति दिव्यम् सतं परं पुरुषमुपैति दिव्यम् हरे कृष्ण. हरे कृष्ण. மைதிலி மாதாஜி வாசிக்கிறீங்களா? ஓகேடா. பதம் 10. प्रायेण काले मनसाचलेन भक्त्या युक्तो योगबलेन चैव भ्रुवोर्मध्ये प्राणमावेश्य सम्यक् सदं परं पुरुषम् उभैति दिव्यम्. हरे कृष्ण. हरे कृष्ण. எஸ் சாரி கீதா மாதா. ஹரே கிருஷ்ணா. வாசிக்கிட்டுங்களா? வாசிங்க மாதாஜி. சிவபெருமான் சுகதேவ கோசாமி மறுபடியும் போயிருச்சு மாதாஜி. என்ன அடிக்கடி போகுது? நெட் இல்லையா? இல்ல மாதாஜி. எஸ் பிரபு. ஓகே சாரி மாதாஜி. மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. சிவபெருமான் சுகதேவ கோசாமி நாரத முனிவர் ஆகியோர் பிரம்ம பக்தியில் உருகி உணர்ச்சி பெருக்கால் குரல் தழுகின்றனர். பக்தி வேதாந்த தாகுரார் ஸ்ரீ கௌராங்கரின் இந்த அளவற்ற ஆன்மீக செல்வத்தை கண்டு தரிசிக்கிறார். ஹரே கிருஷ்ணா. ஹரி போல். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ பிரபுஜி. ஹரி போல்.
ஸோ நான் அவருக்கு பாடிடுறேன், அதுக்கப்புறம் நம்ம திருப்பி ரிப்பீட் பண்ணலாம். கீப சிவா சுகநாரதா பிரேமே கத கத भक्ति विनोदा देखे गोरारा संपादा. हे कृष्णा. கிருஷ்ணா, இன்னைக்கு பௌத்தியத்துக்கு வந்திருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு நம்ம பௌத்திய கிளாஸ்க்கு போகலாம். எல்லாரும் அழகா ஸ்லோகம் படிச்சீங்க, சந்தியா ஆரத்திலாம் படிச்சீங்க, ரொம்ப சந்தோஷம். நம்ம கிளாஸ் போறதுக்கு முன்னாடி மங்களாசனத்துக்கு போயிடலாம். ஓம் ஞானதிமிராந்தஸ்ய ஞானாஞ்சன சலாகயா சக்ஷுரன்மிலிதம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. நமம் விஷ்ணுபாதாய கிருஷ்ணபக்தாய புதலே ஸ்ரீமதே பக்திவேதாந்த சுவாமிஜி நாமே சரஸ்வதி நமஸ்தே சரஸ்வதி தேவி கௌரவாணி ஹரி हरे कृष्ण कृष्ण हरे 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 राम राम हरे राम 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 हरे राम 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 हरे हरे कृष्ण हरे कृष्ण हरे कृष्ण ஹரே கிருஷ்ணா. இன்னைக்கு பகவத்கீதை உண்மையுருவில் அத்தியாயம் 8 வரத்தை அடைதல் பதம் 10 பாக்குறோம் இல்லையா? 8வது அத்தியாயம் 10வது ஸ்லோகம் வரத்தை அடைதல். ஸ்லோகம் நல்லா படிச்சீங்க. சரி, அந்த டிரான்ஸ்லேஷன் யாராச்சும் படிக்கிறீங்களா? யாரு நீ படிக்கணும்? மஞ்சுமா ஏதாச்சும் படிக்கணுமா? मंजू माताजी ஹரே கிருஷ்ணா பவிஷி. எவனொருவன் இறக்கும் தருவாயில் தனது உயிர் மூச்சை புருவங்களுக்கு மத்தியில் நிறுத்தி யோக பலத்தினால் திரளாத மனதுடன் முழு பக்தியுடனும் பரமபுருஷரை நினைப்பதில் ஈடுபட்டுள்ளானோ அவன் நிச்சயமாக பரமபுருஷ பகவானை அடைவான். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்ஸ் மாதாஜி. ஸோ இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்றான்னு பார்ப்போம். ஸோ நம்ம போன ஸ்லோகத்துலலாம் பகவான் வந்து எப்படி தன்னை பத்தி நினைக்கிறது அப்படின்றத பத்தி சொல்லிட்டு இருந்தாரு. போன ஸ்லோகத்துல எப்படிலாம் நினைக்கலான்றதை பத்தி சொன்னாரு. ஸோ இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த யோக மிஸ்ர பக்தியை பத்தி சொல்றாரு. யோக மிஸ்ர பக்தி அப்படின்னா மிஸ்ரனா கலந்தது, அதாவது யோகமும் பக்தியும் கலந்த ஒரு யோகத்தை பத்தி சொல்றாரு. ஸோ அதை அர்ஜுனன் கேட்டதுனால அதை வந்து பகவானுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஸோ இந்த ஸ்லோகம் வந்து ஒரு 10ல இருந்து 14வது ஸ்லோகம் வரைக்கும் போகிறது. ஸோ இது ஒரு 4 நிலைகள் தான் சொல்றாரு. யோக மிஸ்ர பக்தியை வந்து 4 நிலைகள்ல சொல்றாரு. ஸோ இந்த 10வது ஸ்லோகத்துல அந்த முதல் நிலையை பத்தி சொல்றாரு. 11, 12, 13 இதெல்லாம் வந்து அடுத்தடுத்த நிலைகளை சொல்லிட்டு அந்த 14வது ஸ்லோகத்துல வந்து ஃபுல் இதை வந்து சொல்ல போறாரு 14வது ஸ்லோகத்துல. சரிங்களா? ஸோ அதனால இந்த 10வது ஸ்லோகத்துல அந்த முதல் நிலையை பத்தி சொல்றாரு. சரிங்களா? பக்தி யோக மிஸ்ர பக்தி. சரிங்களா? யோக மிஸ்ர பக்தினா யோகமும் பக்தியும் கலந்த ஒரு பக்தி யோகம். சரிங்களா? ஸோ அதையும் சில பேர் பண்றாங்க. சரிங்களா? ஸோ அதனால அவங்களோட நிலை என்ன அப்படின்றத பத்தி அர்ஜுனன் கேட்டாரு. அதை பத்தி தான் சொல்றாரு. சரிங்களா? ஸோ இங்க என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். ஸோ பிரயாண காலே மனசா சலேன அப்படின்றாரு. ஸோ பிரயாண காலே அப்படின்னா பிரயாணம்னா என்ன? எந்த பிரயாணம்? இந்த உடல் வந்து இந்த உடலை விட்டுட்டு ஆத்மா இன்னொரு உடலுக்கு போகக்கூடிய அந்த பிரயாணம் இல்லையா? அதுதான் அந்த காலை. பிரயாண காலைன்னா அந்த இறக்கம் தருவாயில். ஸோ ஆத்மா ஒரு உடலுக்கு போகும்போது என்னது? அதான் இறக்கம் தருவாயில். அதனாலதான் பிரயாண காலைன்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அந்த பிரயாண காலே மனசா சலேன அப்படின்னா அப்ப அந்த இறக்கம் தருவாயில் எப்படி இருக்கணுமா? மனசு வந்து எப்படி இருக்கணுமா? அதாவது பிறளாத மனதோட இருக்கணுமா? அதாவது ஒரு தீபம் இருக்கு இல்லையா? தீபம் வந்து அப்படியே காத்து இல்லாத ஒரு சூழ்நிலையில எப்படி இருக்கும்? அழகா அப்படி நின்று எரியும் பாத்தீங்களா? பாக்குறதுக்கே அழகா இருக்கும். ஸோ அத மாதிரி மனசு வந்து என்னது? அலைபாயக்கூடாது, அப்படியே பிறளாத மனதோட இருக்கணும் அப்படி சொல்றாரு. இப்ப பிறளாத மனதோட எப்படி இருக்கணுமா? பக்தியா யுக்த யோக பலேன சைவ அப்படின்னு சொல்றாரு இல்லையா? ஸோ இங்க பக்தியா யுக்த யோக பலேனா இந்த யோகத்தினோட பலத்தினால. புரியுங்களா? ஸோ அந்த யோக பலத்தினால நீ என்ன பண்ணணுமா? புருவோர் மத்தியே பிராணம் ஆவேச சம்யக்னு சொல்றாரு. புருவோர் மத்தியான புருவத்தின் மத்தியில, புருவம்னா மத்தியில பிராணத்தை வந்து, பிராணம்னா என்னது? பிராணம் உயிர் மூச்சு. புரியுங்களா? ஆத்மா.
இந்த உயிர் மூச்சை கொண்டு வந்து நிறுத்தணும்னு சொல்லி சொல்றாரு. எப்ப பிரயாண காலத்துல மனசை வந்து அலைபாய விடாம அந்த யோக பலத்தினால அந்த உயிர்காற்றை வந்து புருவத்தோட மத்தியில வந்து நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்ல, என்ன பண்ணணும், முழு பக்தியோட பரமபுருஷ பகவானை தான் திங்க் பண்ணணும். சதம் பரம் புருஷம் உபதி திவ்யம் சொல்லி சொல்றாரு இல்லையா? ஸோ பரமபுருஷன பகவானை நினைக்கிறதுல நினைச்சோம்னா என்ன ஆகும், நம்ம வந்து பகவானை அடையலாம். இறக்கும் தருவாயில தன்னோட உயிர் மூச்சை யோக பலத்தினால புருவங்களை மத்தியில் நிப்பாட்டி பிறளாத மனதுடன் முழு பக்தியோட பகவானை இப்போ பரமபுருஷ பகவானை நினைக்கணும். புரியுங்களா? வேற யாரும் நினைக்கக்கூடாது. பரமபுருஷ பகவான் நினைக்கும் போது அவர் வந்து நிச்சயம் பகவானை அடைவார்ன்றது இங்க பகவான் சொல்றாரு. இதுதான் வந்து இந்த யோக மிஸ்ர பக்தியை பத்தி சொல்றாரு. யோக மிஸ்ர, யோகமும் பக்தியும் கலந்த ஒரு விஷயம். சரிங்களா? முழு பக்தி கிடையாது, பியூர் பக்தியும் கிடையாது. பியூர் பக்தி அடுத்து வர ஸ்லோகங்களை சொல்ல போறாரு. சரிங்களா? ஸோ இது யோக மிஸ்ர பக்தியை பத்தி சொல்றாரு. அவங்களோட நிலை என்னன்றதை பத்தி சொல்றாரு. சரிங்களா? ஸோ இப்போ இங்க இந்த யோக பலையன அப்படின்றது ஒரு முக்கியமான வேர்டு. யோக பலையனன்ற வேர்டு என்னன்னா, அதாவது இந்த சட்சக்கர யோகத்தை பத்தி சொல்றாரு. இந்த யோகத்தை பத்தி என்ன யோகம்னா சட்சக்கர யோகம், அதை பத்தி சொல்றாரு. சரிங்களா? இந்த சட்சக்கர யோகம்ன்றது என்ன அப்படின்னா, யோகம் சித்த இதுல எல்லாம் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இது நமக்கு எல்லாமே ஏற்கனவே கூட நமக்கு தான் தெரிஞ்சிருக்கும். சரிங்களா? நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். நம்ம உடம்புல வந்து ஒரு 6 விதமான சக்கரங்கள் இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க இல்லையா? ஸோ நம்ம முதுகெலும்பு இருக்கு இல்லையா? முதுகெலும்புல இருந்து கீழே வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு 6 விதமான ஆற்றல் மையங்கள் இருக்கு. ஸோ இதுதான் வந்து சக்கரம் சொல்றாங்க. ஸோ இந்த ஆற்றல் மையங்கள் வந்து நம்மளுடைய உடம்பை வந்து அந்தந்த ஏரியா வந்து கவர்ன் பண்ணுது. புரியுங்களா? ஸோ அது என்ன பண்ணுது அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய உயிர் சக்தியை வந்து கொஞ்சம் கொஞ்சமா அதை வெளிப்படை செய்யறது. அந்த ஆற்றல் மையங்களை வந்து நம்ம தியானம், யோக பயிற்சி, பிராணாயாமம் இதெல்லாம் வந்து செய்யும்போது அதை வந்து எழுப்புறோம். புரியுங்களா? எழுப்பி அதோட வெளிப்படையை செய்யறோம் அந்த ஆற்றல் சக்தியை. அதுதான் வந்து என்னது இந்த சட்சக்கர யோகம்ன்ற பேர். புரியுங்களா? ஸோ அந்த சட்சக்கரம் வந்து சக்கரங்கள் வந்து நம்ம உடம்புல 6 இடங்கள் இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அதுல வந்து இது வந்து மூலாதாரம், அதாவது அந்த ஸ்பைனல் கார்டுலயே இருக்கு இல்லையா? தண்டுவடத்துல கடைசியா கீழே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் மூலாதாரம் பேரு. மூலாதார சக்கரம் பேரு, அது பேரு. ஸோ அடுத்து உள்ளது வந்து மணிப்பூரகம், சாரி சுவாதிஷ்டானம் பேரு. சுவாதிஷ்டானம்னா அந்த அடி வயிற்றுக்கும் தொப்புளு கீழே உள்ள பகுதியை இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் அந்த சுவாதிஷ்டானம் சக்கரம். அடுத்து தொப்புள், அதுக்கு அங்க இருக்கக்கூடிய ஒரு சக்கரம் இருக்கு, அது பேர் என்ன, மணிப்பூரகம் பேரு. சரிங்களா? ஸோ அடுத்து வந்து நம்ம இதய பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு இது அநாகதம் பேரு. சரிங்களா? அடுத்து வந்து தொண்டையில இருக்கக்கூடிய ஒரு சக்கரம், அது பேர் வந்து விசுத்தின்னு சொல்லி பேரு. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் நம்ம புருவ மத்தியில இருக்கக்கூடிய ஒரு ஆக்கியா சக்கரம் பேர், அது பேர் 3வது கண் சக்கரம். சரிங்களா? ஸோ அந்த புருவங்களை மத்தியில இருக்கக்கூடிய அந்த சக்கரம் பேர் ஆக்கியா சக்கரம் பேரு. ஸோ இது இந்த 6 சக்கரங்கள் தான் சட் சக்கரம் சொல்லி சொல்றாங்க. சட்னா என்னது 6 டிரான்ஸ்கிரிப்ட்ல. ஸோ அதனால சட் சக்கர யோகத்தை வந்து பத்தி பேசுறாங்க. இதுக்கும் மேல இன்னொரு சக்கரம் ஒண்ணு இருக்கு. நம்ம தலைக்கு மேல அந்த சுழி இருக்கு தெரியுமா? நம்ம சுழி பக்கத்துல அங்க ஒரு சக்கரம் ஒண்ணு இருக்கு. சரிங்களா? ஸோ அந்த சச்சக்கர யோக பயிற்சியோட அல்டிமேட் எய்ம் என்ன அப்படின்னா, அந்த உயிர் காற்று இருக்கு இல்லையா, உயிர் மூச்சு, அதை வந்து ஒவ்வொரு சக்கரங்கள்லயா இருந்து எடுத்து என்ன பண்ணுவாங்க, அதை அப்படியே அசைச்சு அந்த உயிர் காற்றை என்ன பண்ணுவாங்க, மேல கொண்டு வந்து என்ன பண்ணுவாங்க, புருவங்களோட மத்தியில் நிப்பாட்டுவாங்க. சரிங்களா? அந்த ஆக்கியா சக்கரத்தில் நிப்பாட்டி அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதையும் மேல வந்து திரும்ப கொண்டு போவாங்களா எங்க, அதுதான் வந்து இந்த தலைக்கு மேல அந்த, அது பேர் பிரம்மரந்திரம் பேரு. துரியம், பிரம்மரந்திரம், அப்புறம் வந்து இது கூட சொல்லலாம், சகசரா சக்கரம் சொல்லி கூட சொல்லுவாங்க, சகசரா சக்கரம் கூட சொல்லுவாங்க. புரியுங்களா? ஸோ அது மூலமா என்ன பண்ணுவாங்களா, அந்த உயிர் காற்ற அந்த நம்ம எப்படி பெப்சி கோலா எல்லாம் வந்து அந்த டப்பா கேனை வந்து திறப்பு தெரியுமா, டக்குன்னு திறக்கிற மாதிரி அந்த கேப்பை திறந்துட்டு ஆத்மா வெளியே போகுமா. புரியுங்களா? ஸோ அப்படி போகக்கூடிய அந்த ஆத்மா வந்து எங்க வேணாலும் போகும். டிசைட், அதோட டிசைடு தான். ஸோ அதோட விருப்பத்தின் பேர்ல எங்க வேணாலும் போகும், அதோட சாய்ஸ் தான். அது பௌதிக இருக்கலாம், அடுத்து வந்து ஜனலோகம், தபலோகம், எந்த லோகத்துல பிரம்மலோகத்துல இருக்கலாம், அடுத்து பிரம்மஜோதி இருக்கலாம், அது இல்லாம வைகுண்டத்துக்கு கூட போகலாம். ஏன்னா அது எந்த அறிவுல இருக்கோ
அதுக்கேற்ற மாதிரி அது அந்தந்த இதுல போகும். புரியுங்களா? ஈவன் சச்ச யோக பயிற்சி பற்றாலும் வைகுண்டலோகத்துக்கும் போகலாம். ஆனா அதோட அந்த ஆத்மா வந்து எந்த அளவுக்கு அறிவோட இருக்கோ அந்த அளவுக்கு தான் வந்து அதோட டிராவல் பண்ண முடியும். ஏன்னா அதான் டிசைடா இருக்கும், அதோட டிசைரா இருக்கும். சரிங்களா? ஸோ அப்ப இந்த சச்சக்கர யோக பயிற்சியோட அல்டிமேட் எய்ம் என்னன்னா அந்த பிரம்மரந்தத்தின் வழியா ஆத்மா வெளியேற்றுறது தான் சச்சக்கர யோக பயிற்சியோட ஒரு முக்கியமான ஒரு எய்ம். புரியுங்களா? ஸோ நம்ம இந்த வாயு இருக்கு இல்லையா, இந்த வாயுக்கள் வந்து பிராணன் சொல்றோம் இல்லையா, இந்த பிராணன் வந்து நம்ம உடம்புல வந்து அதுவும் சித்த இதெல்லாம் சொல்லியிருக்காங்க, சித்த ஆயுர்வேதம் இதெல்லாம் பார்த்து சொல்லியிருப்பாங்க. நம்ம உடம்புல வந்து ஒரு 5 விதமான வாயுக்கள் வந்து இருக்கு. புரியுங்களா? லைஃப் ஏர்னு சொல்லுவாங்க. புரியுங்களா? ஸோ இந்த ஏர் தான் வந்து என்னது, நம்ம உடம்ப எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுது, நம்மளுடைய செயல்கள் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றது. புரியுங்களா? ஸோ அதுவும் வந்து ஒரு 5 இடத்துல இருக்குது. புரியுங்களா? பிராணவாயு, புரியுங்களா, அபான வாயு, சமான வாயு, வியான வாயு, உதான வாயு அப்படின்னு 5 விதமான வாயுக்கள் இருக்கு. இது தவிர்த்து உபவாயுக்கள் சொல்லி இன்னொரு 5 வாயுக்களும் இருக்கு. புரியுங்களா? ஸோ ஆக மொத்தம் தச வாயுக்கள் சொல்லுவாங்க. ஸோ இந்த வாயுக்கள்ல எல்லாத்தையும் லீட் பண்றது என்னன்னா அந்த பிராணன். புரியுங்களா? ஸோ இந்த பிராணன் தான் எல்லாத்தையும் லீட் பண்றது. ஸோ அந்த பிராணனை என்ன பண்ணணுமா, இந்த சச்சக்கர யோக பயிற்சியின் மூலமா என்ன பண்ணணும், அதை கொஞ்சம் கொஞ்சமா நான் எழுப்பி அதை என்ன பண்ணணும், புருவத்தின் மத்தியில கொண்டு வந்து நிப்பாட்டணும். அப்படி சொல்றதுதான் வந்து சச்சக்கர யோக பயிற்சி. ஸோ அதுக்கப்புறம் இங்க என்ன பண்றாங்க, இங்க என்ன சொல்றாங்க, பக்தியா யுக்த யோக பலம் என்ன அப்படின்னா அந்த யோக பலம்ன்றது என்னது, இந்த சச்சக்கர யோக பயிற்சியின் மூலமா அந்த உயிர் காற்ற நெத்தியில புருவத்தில் மத்தியில கொண்டு வந்து நிப்பாட்டி என்ன பண்ணணுமா, அடுத்து பக்தியான முழு பகவான பரமபுருஷ பகவான முழு நினைக்கணுமா. புரிஞ்சுதா? ஸோ பரமபுருஷ பகவான நினைச்சு என்ன பண்ணணுமா, அந்த ஆத்மா வந்து வெளியிடணுமா. புரியுங்களா? ஸோ அப்ப என்ன ஆகும், அது வந்து நேரா பகவான்கிட்ட தான் போகும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. புரியுங்களா? ஏன்னா இந்த யோகமிஸ்வர பக்தியோட என்ன இது என்னன்னா பகவான்கிட்ட போகலாம். ஆனா வெறுமனே சச்சக்கர யோகத்துல பண்ணோம்னா என்ன ஆகும், பகவான்கிட்ட போகவும் செய்யலாம், சில சமயம் போகாமல இருக்கலாம், அதோட இதை பொறுத்து. புரியுங்களா? ஸோ அதனால இந்த யோக மிஸ்ர பக்தின்றது வந்து என்னது, பகவான் அடையறதுக்கு உண்டான ஒரு வழி அப்படின்னு சொல்லி பகவானை வந்து இங்க சொல்றாரு. சரிங்களா? ஸோ ஆனா இந்த சச்சக்கர யோக பயிற்சியை வந்து செய்யறது வந்து என்னது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. புரியுங்களா? ஒரு சாதாரண மனிதர்களுக்கு வந்து இதெல்லாம் வந்து பாசிபிளே கிடையாது. சரிங்களா? அதுக்கு என்ன பண்ணணும், நம்ம வந்து பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்கணும். புரியுங்களா? அதுவும் என்னது வாழ்நாள் பூரா பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்கணும், காட்டுல போய் பயிற்சி பண்ணணும். புரியுங்களா? ஸோ இதெல்லாம் வந்து இப்ப உள்ள நிலைக்கு நம்மளால பண்ணவே முடியாது. புரியுங்களா? ஏன்னா அந்த சச்சக்கர யோக பயிற்சி செய்யறதுக்கு உண்டான தேர்ந்த ஆளுக கிடையாது. ஏன்னா கலியுகத்துல இருக்க ஆளுங்க எல்லாருமே என்னது மந்த புத்தியா உள்ளவங்க, அவங்களால அதெல்லாம் பண்ணவும் முடியாது. அதை சொல்லி கொடுக்கறதுக்கு தேவையான ஒரு சிறந்த யோகா குருக்களும் யோகா ஆசிரியர்களும் கிடையாது. புரியுங்களா? ஸோ அதனால இந்த யோக பயிற்சியை வந்து செய்யறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். சரிங்களா? ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனாலதான் 5000 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம 6வது சாப்டர்ல பார்த்தோம் இல்லையா, அர்ஜுனன் சொல்றாரு, பகவான் இந்த யோகத்தை பத்தி சொல்லும் போது சொல்றாரு இல்லையா, கிருஷ்ணா எனக்கு வந்து இந்த இவ்வளவு கஷ்டமான ஒரு யோகத்தை வந்து என்னால செய்ய முடியாதுன்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அப்பவே அர்ஜுனன் சொல்றாரு இல்லையா. அர்ஜுனன் வந்து ஒரு சிறந்த ஒரு யோகியும் கூட சொல்லலாம். ஆனா அவனாலே பண்ண முடியல அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சரிங்களா? அப்ப நம்மளாலாம் இப்போ கலியுகத்துல இருக்க நம்மளால எப்படி பண்ண முடியும்? ஸோ அதனால அதெல்லாம் நம்மளால பண்ணவே முடியாது. சரிங்களா? ஸோ அப்ப என்ன பண்ணலாம், நம்மளால என்ன பண்ண முடியும், நல்லா சாப்பிடலாம் நம்ம இல்லையா, நல்லா சாப்பிடலாம், பாட்டு பாடலாம், நல்லா டான்ஸ் ஆடலாம். ஸோ அதெல்லாம் என்ன பண்ணலாம், நல்லா சாப்பிடலாம். எதை சாப்பிடலாம், பகவானோட பிரசாதத்தை சாப்பிடலாம், நல்லா பாடலாம், பகவானுடைய கீர்த்தனைகளை பாடலாம், பகவானுடைய நாமத்தை ஜபம் பண்ணலாம், பகவானுடைய நாமத்தை கீர்த்தனைகள் பண்ணலாம். புரியுங்களா? ஸோ நல்லா டான்ஸ் ஆடலாம், நல்லா பாடலாம், நல்லா வசிக்கும் போது என்ன பண்ணலாம், திரும்ப வந்து பிரசாதம் சாப்பிடலாம், திரும்ப வந்து நாம ஜபத்தை பண்ணலாம். ஸோ புரியுங்களா? ஸோ இந்த 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 பக்தி யோகத்தை பண்றதுனால கலியுகத்துல இதுதான் வந்து என்ன பரிந்துரைக்கப்பட்ட ஒரு விஷயம் இல்லையா. ஸோ இந்த விஷயங்கள் நம்ம ஈஸியா பண்ணலாம். சச்சக்கர யோக பயிற்சி மாதிரி கஷ்டமா எல்லாம் பண்ண வேண்டியது அவசியம் கிடையாது. ரொம்ப ஈஸியா சுலபமா பண்ணக்கூடிய ஒரு வழிதான் சைத்தன்ய மகாபிரபு நமக்கு கொடுத்துருக்காரு. புரியுங்களா? ஸோ அந்த பயிற்சியை நம்ம பண்ணாலே அந்த சச்சக்கர யோக பயிற்சியில கிடைக்கக்கூடிய என்ன பலனோ, அந்த யோகங்கள் மூலமா அஷ்டாங்க யோகம் மூலம் கிடைக்கக்கூடிய என்ன பலனோ அதை வந்து ஈஸியா சுலபமா நம்ம இந்த பக்தியின் மூலமா கிடைக்கப்பெறும். சரிங்களா? ஸோ அதுதான் வந்து இங்க வந்து பகவான் சொல்றாரு. சரிங்களா? ஸோ இங்க யோக மிஸ்ர பக்தியை பத்தி சொல்றாரு. ஸோ இது 4 நிலைகள்னு ஏற்கனவே சொன்னேன். இதுல நம்ம முதல் நிலையை பத்தி பார்த்திருக்கோம், இந்த சச்சக்கர யோக பயிற்சியோட. சரிங்களா?
ஸோ ஆனா என்ன பண்றது, மரணத்தின் போது யாரை நினைக்கணும்னு சொல்றாரு, பரமபுருஷ பகவானை நினைக்கணும்ன்றதான் இங்க மெயின் மெயின் பாயிண்ட் இல்லையா. கடைசியில என்ன பண்ணணும், பகவானை நினைக்கணும் அப்படின்னு சொல்றாரு. சோ நம்ம பாகவத்துல துருவ மகாராஜா இருந்தாரு. துருவ மகாராஜா வந்து இந்த கடைசியில அவரு பகவான்கிட்ட வைகுண்டம் போறதுக்கு முன்னாடி இந்த யோக மிஸ்ர பத்தி தான் பண்ணாருன்னு பாக்குறோம். அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அவர் 5 வயசுலயே பகவானை பார்த்தவர், புரியுங்களா. சோ ஆனாலும் பகவான் அனுக்கிரகம் பண்ற என்னது, நீ ஒரு 36,000 வருஷம் இந்த பௌதிக உலகத்துல இருந்து எல்லா ஏக போகங்களும் அனுபவிச்சுட்டு என்ன பண்ணு, நீ வந்து என்கிட்ட வந்து சேருன்னு சொல்லிட்டு போறாரு. சோ அது போல துருவ மகாராஜாவும் 36,000 வருஷம் வந்து அந்த யோக போகங்களை அனுபவிக்கிறாரு. தர்மர்த்த காம எல்லாத்தையும் நல்லபடியா அனுபவிச்சுட்டு கடைசியா அவருக்கு டைம் வரும்போது என்ன பண்றாரு, எல்லாத்தையும் ராஜ்யத்தெல்லாம் தன்னோட மகன்கிட்ட கொடுத்துட்டு காட்டுக்கு போய் பத்ரியாசிரமம் போய் என்ன பண்றாரு, இந்த அஷ்டாங்க யோக பயிற்சி சட்சக்கர யோக பயிற்சி மூலமா என்ன பண்றாரு, தன்னுடைய உயிர்காற்ற புருவங்களை மத்தி நிப்பாட்டி அதுக்கப்புறம் என்ன பண்றாருங்க, பகவான தியானம் பண்றாரு, புரியுங்களா. பகவானுடைய அர்ச்சா விக்கிரகத்தை வந்து தியானம் பண்ணி பகவான்கிட்ட வைகுண்டம் போறாருன்னு சொல்லி பாக்குறோம். இது வந்து பாகவத்துல வந்து சொல்லப்பட்ட கூட ஒரு விஷயம். ஸோ அதனால இந்த யோக மிஸ்ர பக்தியின் மூலமா நம்ம வந்து பகவானை போய் அடையலாம். ஸோ அதுல முதல் நிலை தான் இந்த 10வது ஸ்லோகத்துல சொல்லியிருக்கு, சட்சக்கர யோக பயிற்சியை பத்தி, புரியுங்களா. ஸோ நான் இங்க ஸ்டாப் பண்றேன் பகவத்கீதைய. ஸோ அடுத்து வந்து நம்ம பாகவதம் பார்க்கலாம். பாகவதம் பார்க்கும்போது கிளாஸ் நாராயண நமஸ்காரம் சொல்லிடலாம். நாராயண நமஸ்தே நாராயணம் சரஸ்வதி வியாசம் பிராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையா பகவதே உத்தம ஸ்லோகே பக்தி பவதி நைஷ்டகி முகம் கரோதி வாசாலம் மங்கும் லங்கயவே கிரிம் தத்ருபாதமகம் வந்தே ஸ்ரீ குருன் தினதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. இன்னைக்கு 10வது காண்டம் ஸ்ரீமத் பாகவதம் 10வது காண்டம் 80வது அத்தியாயம் இல்லையா. ஸோ தலைப்பு கிருஷ்ணர் சுதாமா சந்திப்பு. கிருஷ்ணரும் சுதாமாவும் சந்திக்கிற ஒரு நிகழ்ச்சியை வந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ இதுக்கு முன்னால் நம்ம போன கிளாஸ் எடுத்து பார்த்தோம், பகவான் பலராமரோட தீர்த்த யாத்திரை அவருடைய லீலைகள்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ இந்த இதுலையும் கிருஷ்ணர் பலராமர் லீலைகளை பத்தி சுகதேவ சுவாமி வந்து பரீட்சித் மகாராஜுக்கு வந்து சொல்றாரு, பார்த்துட்டே வரோம். ஸோ இந்த லீலைகள்லாம் எப்படிப்பட்டவை அப்படின்னா கேட்கிறவங்களுக்கு வந்து ஒரு பரமானந்தத்தை தரக்கூடிய ஒரு விஷயம் சொல்லி சுகதேவ கோஸ்வாமி சொல்றாரு, சரிங்களா. ஸோ அதனால பரீட்சித் மகாராஜ் என்ன சொல்றாராம், சுகதேவ கோஸ்வாமிகிட்ட சொல்றாரு, என்ன சொல்றாரு அப்படின்னா, பகவான் கிருஷ்ணர் தான் வந்து என்னது முக்தி அளிப்பதற்கு உகந்த நபர், அவரிடம் சரணடையும் போது தான் நம்ம என்ன பண்ண முடியும், நம்மளோட முக்தி அடைய முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஸோ அவருடைய லீலைகள்லாம் எப்படிப்பட்டது, எல்லையற்றவை. அவர் தான் இந்த உலகத்தை எல்லாம் படைச்சு காத்து அழிக்கிறாரு. ஸோ அப்பேற்பட்ட லீலைகளை வந்து செய்யக்கூடிய பகவானுடைய இது வந்து எல்லையற்றது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஸோ அதனால இதுவரைக்கும் நீங்க சொல்லாத விஷயங்களை வந்து நான் இன்னும் மேலும் கேட்கறதுக்கு ஆவலா இருக்கேன், அதை பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி பரீட்சித் மகாராஜா வந்து சுகதேவ கோஸ்வாமிகிட்ட கேட்கிறாரு, சரிங்களா. ஸோ பரீட்சித் மகாராஜா வந்து இங்க வந்து நிறைய விஷயங்களை சொல்றாரு சுகதேவ கோஸ்வாமிக்கு முன்னால, சரிங்களா. அதுல என்ன சொல்றாரு அப்படின்னா, நம்மளுடைய ஒவ்வொரு புலன்களையும் எப்படி வந்து இந்த பரமமான ஒரு உயர்ந்த பணியில வந்து ஈடுபடுத்தலாம் அப்படின்னு சொல்லி பரீட்சித் மகாராஜ் சொல்றாரு. நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா, அம்பரீஷ் மகாராஜா தன்னுடைய ஒவ்வொரு புலன்களையும் எப்படி ஈடுபடுத்தணும், அதை தான் இங்க பரீட்சித் மகாராஜ் சொல்றாரு, சரிங்களா. ஒவ்வொன்னா சொல்றாரு. நம்மளோட பேச்சுத்திறனை எப்படி வளர்த்துக்கலாம் அப்படின்னா, பகவானோட அந்த பரமமான லீலைகளை வந்து வர்ணிக்கிறது மூலமா நம்ம என்ன பண்ண முடியுமா, அந்த தம்முடைய பேச்சுத்திறனை வந்து வளர்த்துக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ கைகளுடைய திறமையை எப்படி வளர்த்துக்க முடியும்னா, பகவானுக்கு சேவையில நம்ம கைகளை பயன்படுத்தினோம்னா நம்மளுடைய கைகளுடைய திறமையை வந்து வளர்த்துக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ அது மட்டும் இல்ல, பகவான் கிருஷ்ணரை வந்து முழுசா நம்ம வந்து எப்பவும் நினைச்சிருக்கிறது மூலமா என்ன பண்ண முடியும், நம்மளோட மனசை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்ல,
கிருஷ்ணர் வந்து பரமாத்மா, அவர் தான் வந்து எங்கும் நிறைந்திருக்கிறார், ஆள் பருவசி நேத்து பார்த்தோம் இல்லையா? ஸோ ஒரு அணுவுல கூட அவரு நிறைந்திருக்கிறார்ன்றத அந்த எண்ணத்துல இருக்கிறவங்க எப்படி பார்ப்பாங்க அப்படின்னா, சாதாரண ஜட கண்களால பார்க்க மாட்டாங்க. அவங்க எப்படி பார்ப்பாங்க அப்படின்னா, பகவானை வந்து பரமாத்மாவா பார்ப்பாங்க எல்லா இடத்துலையும் அப்படின்னு சொல்லி பரிசுத்த மகாராஜ் சொல்றாரு. ஸோ மேலும் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒருத்தரோட செவி வந்து எப்படி இருக்கு அப்படின்னா, அந்த செவியை பெற்றதுக்கான முழு பயன் எப்ப இருக்கும் அப்படின்னா, பகவானை பத்தி பரமமான லீலைகள்லாம் கேட்கறது மூலமா தான் அந்த செவி வந்து அதோட பிறவி பயன் அடைச்சது மாதிரி அப்படின்னு சொல்றாரு. இல்லாட்டினா என்னது, ஒரு பாம்பு புத்து மாதிரி தான் இருக்கும் சொல்லி சொல்றாரு. பாம்பு புத்துல என்ன ஓட்டம் இருக்கும் இல்லையா? அதை வச்சு ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது இல்லையா? அதுல வந்து எறும்பு எல்லாம் போயிட்டு வந்துகிட்டு இருக்கும் இல்லையா? எறும்பு பாம்பு எல்லாம் போயிட்டு வந்துகிட்டு இருக்கும். அதை போல வெறுமனே ஓட்டையை மட்டும் வச்சுக்கிட்டு பிரயோஜனம் கிடையாது. என்னது, பகவானுடைய பரமான லீலைகள் கேட்டாதான் அதோட அதோட தனி சரியான பணி அப்படின்னு சொல்லி சொல்றாரு, சரியான வேலைன்றது சொல்றாரு காதுக்கு. அடுத்து வந்து பகவானை முன்பும் அவரை பிரதிநிதி முன்பும் சிரம் தாழ்த்துறது, அவரை வணங்குறது மூலமா என்ன பண்றது, தலையோட பணி வந்து சிறப்புறுது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்ல, அடுத்து என்னது, எல்லாருடைய உடல்லையும் பகவான் பரமாத்மாவா இருக்கிறாருனால அந்த எல்லாருடைய உடலும் என்னது, அது வந்து ஆலயம் மாதிரி. பகவான் எங்க இருக்கா, அது ஆலயம் இல்லையா? ஸோ அதனால ஒவ்வொருத்தரோட உடலும் எப்படி ஒரு ஆலயம் மாதிரி யார் ஒருத்தர் பாக்குறாங்களோ அவங்க வந்து என்னது மிக உயர்ந்த பக்குவ நிலை அடைஞ்சவங்க அப்படின்னு பரிசுத்த மகாராஜ் சொல்றாரு. ஸோ அது மட்டும் இல்ல, தலை வணங்குறது வந்து பகவான் முன்னாடி மட்டும் இல்ல, அவரோட பிரதிநிதி யாரா இருந்தாலும், அவருடைய குரு, ஆன்மீக குருவா இருக்கலாம், சிக்ஷா குருவா இருக்கலாம், உயர்ந்த பக்தர்களா இருக்கலாம், சாதுக்களா இருக்கலாம், யாருக்கு வேணாலும் நம்ம தலை வணங்கணும். சரிங்களா? அதுதான் வந்து என்னது, தலை பெற்றதன் பயன் அப்படின்னு சொல்லி பரிசுத்த மகாராஜ் சொல்றாரு. சரிங்களா? ஸோ கண்ணோட பணி எப்ப சிறப்புறது அப்படின்னா, பகவானை பார்க்கும்போது. சரிங்களா? பகவானுடைய அர்ச்சா விக்கிரகங்களை பார்க்கும்போது, அவருடைய அலங்காரங்களை பார்க்கும்போது, சரிங்களா, அப்போ வந்து கண்ணோட பணி சிறப்பாகுது அப்படின்னு சொல்றாரு. சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்ல, ஒரு பக்தரையோ ஒரு பகவானோட பிரதிநிதியோ பார்த்தோம்னா நம்முடைய கண்களோட பணி வந்து சிறப்புறுது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அது மட்டும் இல்ல, அப்படி பார்க்கக்கூடிய அந்த பக்தர்களோட காலை கழுவி அவங்களுடைய அந்த சரணாமிரதம் சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ அந்த சரணாமிரதத்தை வந்து நம்ம உத்திஷ்டம் கூட சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ அதை வந்து நம்ம பருகும் போது நம்ம என்ன பண்ண முடியும், ஒரு உயர்ந்த நிலையை அடைய முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஸோ இதெல்லாம் வந்து பரிசுத்த மகாராஜ் சொல்றாரு. இதை கேட்டுக்கிட்டே இருந்த சுகதேவ கோஸ்வாமிக்கு வந்து என்னது, ஸோ பரிசுத்த மகாராஜோட அந்த முதிர்ந்த அறிவை வந்து பார்த்து என்ன பண்றாரு, அவர் புலங்காயுதம் அடைஞ்சிடாராம். புரிஞ்சுங்களா? சோ சுகதேவ கோஸ்வாமி புலங்காயுதம் அடைஞ்சு என்ன பண்றாராம், இன்னும் பகவானை பத்தி சொல்றதுக்கு வந்து பாகவதம் சொல்றதுக்கு தயாராகிறார். சரிங்களா? சோ அப்பதான் இந்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு, இந்த சுதாமாவை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறார். புரியுங்களா? சோ அப்ப சொல்றாரு என்னது, பகவான் கிருஷ்ணருக்கு ஒரு மிகச்சிறந்த நண்பர் ஒருத்தர் இருந்தாரு. அவர் ஒரு அந்தனர். அவர் வந்து உயர்ந்த பக்குவ நிலை அடைந்தவர். புரியுங்களா? சோ ஒரு பிராமணரா இருந்தாரு. அவர் எப்பவுமே என்னது, அந்த பரஞானத்திலேயே வந்து மூழ்கி இருந்தாருன்னு சொல்லி சொல்றாரு. புரியுங்களா? சோ அது மட்டும் இல்ல, அவருக்கு வந்து இந்த இக உலக ஆசை, இந்த ஜட உலக ஆசையில இருந்து எதுவுமே வேண்டாம்னு நினைச்சிட்டு இருந்தாராம். புரியுங்களா? சோ அவர் புலங்களை எல்லாம் முற்றிலுமா கட்டுப்படுத்தி என்ன பண்றாரு, ஒரு பக்குவமான நிலையில இருந்தாருன்னு சொல்லி சுகதேவ கோஸ்வாமி சொல்றாரு. அது மட்டும் இல்ல, முழு முதல் கடவுளான கிருஷ்ணர்கிட்ட வந்து முழுமையா சரணடைஞ்சவர் அப்படின்னு சொல்றாரு. புரியுங்களா? ஸோ அந்த நண்பரான பிராமணர் வந்து என்னது, ஒரு கிரகஸ்தரா இருந்தாலும் அவருக்கு என்னது, வசதியா வாழ்றதுக்கு தேவையான எந்த விதமான பொருட்களையும் தேடுவதில், ஜட பொருட்களை தேடுறதுல வந்து அக்கறையே இல்லாதவரா இருந்தாராம். புரியுங்களா? ஸோ நம்ம விதியின்படி என்ன கிடைக்குமோ அதே போதும், அதை வச்சு இருப்பதை வச்சு சந்தோஷமா திருப்தியா வாழ்ந்துட்டு வந்தாராம். புரியுங்களா? ஸோ இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் என்னது, சாதாரண நிலை கிடையாது. புரியுங்களா? ஸோ ஒரு பக்குவம் எழுதிய நிலையில தான் என்ன பண்ண முடியும், ஏதோ நமக்கு இருக்கிறத வச்சு நம்மளால வாழ முடியும். இல்லாட்டா நம்ம என்ன ஆகும், நம்ம மனசு வந்து அழகாஞ்சிக்கிட்டே இருக்கும், அதை வாங்கணும் இதை வாங்கணும். புரிஞ்சுங்களா? ஸோ அந்த பிராமணர் வந்து அப்பேற்பட்ட பக்குவ நிலையில இருந்தாருன்னு சொல்லி சொல்றாரு சுகதேவ கோஸ்வாமி. அது மட்டும் இல்ல, நமக்கு என்ன விதிக்கப்பட்டிருக்கோ அதுக்கு அதிகமான உள்ள மகிழ்ச்சியை வந்து அவர் வந்து தேடவே மாட்டாராம். சரிங்களா? அது வந்து சாத்தியமும் கிடையாது. நமக்கு என்ன விதிக்கப்பட்டிருக்கோ அதுதான், அதுக்கு மேல எதுவுமே கிடைக்காதுன்றதுதான் பாகவதமும் சொல்றது. சரிங்களா? சோ அத நல்லபடியா புரிஞ்சிருந்தாருன்னு சொல்லி சொல்றாரு சுகதேவ கோஸ்வாமி. சரிங்களா?
ஸோ இந்த ஜட உலகத்துல நம்மளால மகிழ்ச்சியும் துன்பத்தையும் அனுபவிக்கிறது தான் வந்து என்னது இந்த ஜட உலகத்தோட இயல்பு, சரிங்களா? ஸோ அந்த 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 உயிர்வாளி இந்த ஜட உலகத்தை அனுபவிக்க வேண்டிய அந்த துன்பங்கள்லாம் என்னது ஏற்கனவே முன்பே விதிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி சொல்றாரு, சரிங்களா? ஸோ அதனால இந்த ஜடவாழ்ல நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த இன்பத்தையோ துன்பத்தையோ கூட்டவோ குறைக்கவோ நம்மளால முடியவே முடியாது, சரிங்களா? அதை வந்து இந்த பிராமணர் வந்து நன்கு அறிந்திருந்தார் அப்படின்னு சொல்லி சொல்றாரு, சரிங்களா? அதனால என்ன பண்றாராம், அவரு தன்னுடைய நேரத்தை எல்லாம் கிருஷ்ண உணவுலே செலவிட்டார்னு சொல்லி சொல்றாரு சுகதேவ கோஸ்வாமி. ஸோ அப்பேற்பட்ட ஒரு பிராமணர் தான் சுதாமா, சரிங்களா? ஸோ அந்த சுதாமாவுக்கு மனைவி இருக்காங்க. அந்த மனைவிக்கும் அவங்க ரொம்ப ஏழ்மை, புரியுங்களா? ஸோ நிறைய குழந்தைகள், நிறைய குழந்தைகள் இருக்கிறதுனால வறுமை ஒரு குடும்பத்துல, குழந்தைகளுக்கே சாப்பாடு போட முடியாத நிலைமை, புரியுங்களா? சும்மா பரம ஏழையா இருக்கிறாரு, புரியுங்களா? ஸோ போதுமான உணவு இல்லாதனால என்ன பண்றாரு, ரொம்ப மெலிஞ்சி தேகம்லாம் ரொம்ப மெலிஞ்சி காட்டுறாராம். ஸோ மனைவி வந்து பாக்குறாங்க, நம்ம குழந்தைய கூட உணவு கொடுக்க முடியலையே அப்படின்னு சொல்லி கணவன்கிட்ட சொல்றாங்க, நீங்க வந்து கிருஷ்ணர் வந்து துவாரகாவோட மன்னர், யது குலத்தோட தலைவர், அவர் வந்து உங்களை நண்பர்ன்றதை நீங்க ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க. அப்பேற்பட்ட நண்பர் வந்து உங்களுக்கு நண்பர் மட்டும் கிடையாது, அவர் தான் பரமபுருஷ பகவான். ஸோ எல்லாத்துக்கும் பாதுகாப்பு அளிக்கிறவர், எல்லாத்தையும் மெயின்டைன் பண்றவர் அவர் தான். ஸோ அதனால நீங்க உங்களோட நண்பர்ன்றதுனால நீங்க அவரை போய் ஒரு தடவை பார்த்தீங்கன்னா என்ன பண்ண முடியும், அவர் வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வசதி பண்ணி கொடுப்பாரு, நம்மளுடைய கஷ்டத்தை நினைச்சு அப்படின்னு சொல்லி நீங்க போய் ஒரு தடவை பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அவங்க மனைவி, யார சுதாமாவோட மனைவி, புரியுங்களா? ஆனா இவருக்கு வந்து கிருஷ்ணரை போய் ஒரு பொருள் வேண்டி போய் பாக்குறதுக்கு வந்து விருப்பம் கிடையாது, புரியுங்களா? ஸோ ஆனா மனைவி வந்து சும்மா நச்சரிச்சுக்கிட்டே இருக்காங்க, புரியுங்களா? ஸோ அதனால என்ன பண்றாரு, சரி ஓகே நம்ம பொருளை வண்டி போவானா, ஆனா கிருஷ்ணரை போய் பார்க்கலாம் இல்லையா, அதுக்காக போகலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு, கிருஷ்ணரை பார்க்கறதுக்காக போறாரு. எங்க இருந்து துவாராவுக்கு போறாரு, புரியுங்களா? ஸோ அப்ப அவர் வந்து ஒரு கிரகஸ்தரா இருக்காரு. ஆனா அவர் கிரகஸ்தரா இருந்து பகவானை பார்க்க போகும்போது என்ன பண்ணணும், ஏதாச்சும் ஒரு பொருள் பரிசு கொண்டு போகணும் இல்லையா? ஸோ அப்ப சரி நான் பார்க்க போறேன் பகவானை, அப்ப நீ எனக்கு ஏதாச்சும் பகவான் கொடுக்குற ஏதாச்சும் இது இருக்கா, பரிசு பொருட்கள் ஏதாவது இருக்கான்னு சொல்லி கேட்கிறாரு மனைவிட்ட. அப்ப மனைவி வீட்டுல ஒண்ணும் இல்லை. அப்ப என்ன பண்றா, பக்கத்து வீட்டுல போய் என்ன பண்றா, ஒரு 4 கைப்பிடி வந்து அவல் எடுத்துட்டு வந்து ஒரு துணியில போட்டு கொடுத்து இதை கொண்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறா, புரியுங்களா? ஸோ அதையும் எடுத்துட்டு என்ன பண்றாரு, சுதாமா துவாரகா நோக்கி போறாரு. ஸோ அப்படி போய்கிட்டு இருக்கும்போது என்ன பண்றாராம், பகவானை நினைச்சுக்கிட்டே தான் போறாராம், புரியுங்களா? ஸோ பகவான் என்ன ஞாபகம் வச்சிருப்பாரா, ஏன்னா பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, பாலிய சிநேகிதன் இல்லையா? சுதாமாவும் கிருஷ்ணர் என்ன பண்றாங்க, அவர் பாலிய வயதுல என்ன பண்றாங்க, குருகுலத்துல படிக்கும் போது, சாந்திபனி மணியோட குருகுலத்துல படிக்கும் போது 2 பேரும் ஒன்னா படிச்சாங்க, புரியுங்களா? ஸோ அப்ப நிறைய லீலைகள்லாம் பண்ணியிருக்காங்க 2 பேருமே, புரியுங்களா? ஸோ அதை யோசிச்சுக்கிட்டே போறாரு, அதை நினைச்சுக்கிட்டே போறாரு. கிருஷ்ணருக்கு என்ன ஞாபகம் இருக்குமா, கிருஷ்ணர் என்னை போன நல்லா வரவேற்பாரா, அவர் எப்படி என்னைய புரிஞ்சுக்குவாரு அப்படிலாம், எப்படி அக்குரர் வந்து பகவானை தேடி போனார் இல்லையா, போகும்போது எப்படி நினைச்சுக்கிட்டு போனாரோ அதே போல சுதாமாவும் என்ன பண்றாராம், பகவான கிருஷ்ணரை நினைச்சுக்கிட்டே போறாரு, புரியுங்களா? முழுக்க. ஸோ வேற எந்த விதமான எண்ணமும் அவர் மனசுல இல்லையா. ஸோ கடைசியா துவாரகா போய் அடைகிறாரு. துவாரகால வேற யாரும் உள்ள ஈஸியா நுழைய முடியும், ஆனா பிராமணர்கள் எப்போ வந்தாலும் உள்ள அலோவ் பண்ணுவாங்களாம், புரியுங்களா? ஸோ அதனால இந்த பிராமணர் சுதாமா உள்ள போறாரு. உள்ள போகும்போது பார்த்தா அப்படியே அந்த வாயில்கள்லாம், அரண்மனை வாயில்லாம் பயங்கரமா இருக்கு. உள்ள போனா இந்த பெரிய 16,000 மனைவிகளோட அரண்மனையெல்லாம் இருக்கு, புரியுங்களா? ஸோ பயங்கரமான மாளிகைகளா இருக்கு. அதை பார்த்த உடனே அப்படியே பிரமிச்சு போய் நிக்கிறாரு சுதாமா. ஸோ பகவான் கிருஷ்ணர் என்ன பண்ணார், ருக்மிணியோட அங்க தன்னோட மஞ்சத்துல இருக்காரு. ஆனா அந்த பிராமணர் வருவதை தூரத்திலே பார்த்துட்டாரு பகவான். உடனே என்ன பண்றாராம், எழுந்து ஓடுறாராம், என் சுதாமா வந்துட்டான், என்னோட நண்பர் வந்துட்டார் ஓடுறாராம், புரியுங்களா? ஓடி போய் என்ன பண்றாரு, அந்த அந்தனரை வந்து அழகா இரு தளங்களாலும் தழுவிட்டாராம், புரியுங்க, ஆலிங்கனம் பண்ணிக்கிட்டாராம், புரியுங்களா? இதை பார்த்துக்கிட்டு இருந்த அரண்மனை பணிப்பெண்கள் எல்லாருக்கும் அப்படியே ஆச்சரியம். கிருஷ்ணரே போய் ஓடி போய் இந்த மாதிரி வர வைக்கிறாருன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளா இருப்பார் நினைச்சு என்ன பண்றாங்கன்னு சொல்லி பாக்குறாங்க. ஸோ அது மட்டும் இல்ல, கிருஷ்ணர் என்ன பண்றாரு, சுதாமாவை தழுவி என்ன பண்றாரு, தன்னுடைய மஞ்சத்துல அமர்த்திக்கிறாராம். அவரோட இருக்கையில அமர்த்திக்கிட்டு என்ன பண்றாராம், அவருக்கு வந்து
ஒரு விருந்தினருக்கு வந்து இது பண்ற மாதிரி என்ன பண்றாரு, எல்லாம் உபசரிக்கிறாரு. அவருடைய காலை வந்து கழுவுறாரு. சரிங்களா? காலை கழுவி தலையில தெளிச்சுக்கிறாரு. ஸோ அது மட்டும் இல்ல, அவருக்கு வந்து அழகான சந்தனங்கள்லாம் உடம்புல பூசி அவர் என்ன பண்றாரு, தூவங்கள்லாம் போட்டு ஆரத்தி பண்றாராம். சரிங்களா? ஸோ ஆரத்தி பண்ணி ஒரு பிராமணரை எப்படி வரவேற்கணுமோ அதுக்கு முன்னுதாரணமா கிருஷ்ணர் இருக்கார். சரிங்களா? ஸோ ஒரு பிராமணர் வந்து இப்படிதான் வரவேற்கணுன்றதை கிருஷ்ணர் வந்து நமக்கு சொல்லி கொடுக்குறாரு. சரிங்களா? கிருஷ்ணர் பரமபுருஷ பகவான். அவர் வந்து எதையும் பண்ணணும்னு கிடையாது, அவசியம் கிடையாது. ஆனா ஒரு முன்னுதாரணமா இருந்து பிராமணரை எப்படி வரவேற்கணுன்றத பகவான் நமக்கு சொல்லி கொடுக்குறாரு. சரிங்களா? ஸோ அப்படி எல்லாம் அவர் சாப்பிட்டு அவர் ஆசுவாசப்படுத்தினதுக்கு அப்புறம் பகவான் பேச ஆரம்பிக்கிறார். புரியுங்களா? என்ன பண்றாரு, நிறைய பேசுறாரு பகவான். அந்த நம்ம குருகுலத்துல இருந்தபோது நமக்கு என்னென்னலாம் நம்ம வந்து செஞ்சோம், என்னென்னலாம் நடவடிக்கை எல்லாம் நடந்தது, அதெல்லாம் பத்தி பகவான் பேசிட்டே வர்றாரு. சரிங்களா? ஸோ அப்படி பேசிட்டே வரும்போது என்ன பண்றாங்க, ருக்மணி தேவி என்ன பண்றாங்க, சுதாமாவுக்கு வந்து அப்படியே சாமரம் வீசுறாங்களாம். சரிங்களா? ஸோ இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த பணிப்பெண்கள் வந்து, அரண்மனை பணிப்பெண்கள் வந்து என்ன பண்றாங்க, ரொம்ப ஆச்சரியமா பாக்குறாங்க. ஸோ ருக்மணி தேவியே வந்து சாமரம் வீசுறாங்களே அப்படின்னா இந்த இந்த பிராமணர் வந்து மிக உயர்ந்த பிராமணரா இருக்கணும் அப்படின்னு சொல்லி, சாதாரண மனிதரா இருக்க முடியாதுன்னு சொல்லி எல்லாம் யோசிக்கிறாங்களாம். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்ல, கிருஷ்ணரோட அந்த இருக்கையிலே அமர வச்சு என்ன பண்றாராம், இவளை ஆசுவாசப்படுத்துறாருன்னு சொல்லி எல்லாரும் ஆச்சரியம் பாக்குறாங்க. சரிங்களா? ஸோ நார்மலா கிருஷ்ணர் வந்து யாரையும் வந்து ஆற தழுவ மாட்டாராம். பலராமர், ருக்மணியை தவிர வேற யாரையும் ஆற தழுவ மாட்டாராம். ஆனா இந்த பிராமணரை ஆற தழுவணும்னு எல்லா பணிப்பெண்களும் ரொம்ப ஆச்சரியமா பாக்குறாங்க. சரிங்களா? ஸோ அப்படி அமகமான அந்த வரவேற்பை கொடுத்து அவரை வந்து அழகான பஞ்சுமத்தியில உட்கார வச்சு என்ன பண்றாரு, கிருஷ்ணர் வந்து பேசுறாராம். சரிங்களா? ஸோ நம்ம எல்லாம் குருகுலத்துல இருந்தோம், குருகுலத்துல இருக்கும்போது எல்லாம் குருகுல கல்யாணம் முடிச்சுட்டு எல்லாரும் போயிட்டோம். அதுக்கப்புறம் உனக்கு திருமணம் ஆயிருக்குன்னு நான் நினைக்கிறேன். உனக்கு நிச்சயம் வந்திருக்கக்கூடிய அந்த பெண்மணி எப்படி இருப்பா, நிச்சயமான உனக்கு ஏற்ற பெண்மணியா தான் இருந்திருப்பா அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நீ இப்ப வந்து பண வசதி, போதிய வசதி இல்லாம இருக்கின்றது எனக்கு தெரிய வருது. ஆனா கிரகஸ்தனுக்கு வந்து என்னது, பணம் எல்லாம் தேவையில்லைன்னாலும் பணம் இருந்தாதான் ஒரு கிரகஸ்த வாழ்க்கையில வந்து இருக்க முடியும். கிரகஸ்தனுக்கு வந்து ஒரு பணம்ன்ற தேவை இருக்கு. புரியுங்களா? சோ அது இல்லாம பணத்தட்டுப்பாடு வந்து இருக்கக்கூடாது ஒரு கிரகஸ்தனுக்கு. புரியுங்களா? ஆனாலும் அந்த செல்வத்தை எப்படி இருக்கணும், நாடாதவர்களா இருக்கணும். அதை என்ன பண்ணணும், மற்றவங்களுக்கு தானமா கொடுக்கணும்ன்றதான் இங்க சொல்றாரு. ஒரு கிரகஸ்தரோட வாழ்க்கை எப்படி இருக்குன்றத சொல்றாரு. சரிங்களா? ஒரு உதாரண கிரகஸ்தன் எப்படி இருப்பானு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஸோ அது மட்டும் இல்ல, நம்ம குருகுலத்துல இருக்கும்போது ஒரு ஒரு இன்சிடென்ட்டை வந்து ஞாபகப்படுத்துறாரு. நம்ம குருகுலத்துல இருக்கும்போது என்ன பண்றாரு, நம்மளுடைய குரு பத்தினி வந்து என்ன சொன்னாங்க, நம்மளை வந்து காட்டுல போய் சுள்ளி எல்லாம் பறிக்கிட்டு வர சொல்றாங்க இல்லையா? ஸோ அப்ப சுள்ளி பறிக்கிட்டு வர போகும்போது 2 பேரும் போனோம். 2 பேரும் போறாங்க. யாரு, சுதாமாவும் கிருஷ்ணரும் போறாங்க. ஆனா காட்டுக்குள்ள ரொம்ப தூரம் போயிடுறாங்க. போன பிறகு பாத்தீங்கன்னா மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. மழை பெய்ய ஆரம்பிச்சோன்னா இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. புரியுங்களா? இருட்டி மழைனா அந்த மாதிரியான ஒரு பிரளய காலத்துல வரக்கூடிய மழை மாதிரி இருந்துச்சான். ஸோ அந்த மழையினால என்ன பண்ணுது, தண்ணி எல்லாம் ஃபுல்லா நிரம்பிருச்சான். என்ன பண்றாங்க, 2 பேரும் ஒரு மரத்து மேல ஏறி நிக்கிறாங்க. இவர் ஒரு மரத்து மேல, அவர் ஒரு மரத்து மேல ஏறி நிக்கிறாங்களாம். ஸோ அப்ப அந்த குரு பத்தினி வந்து என்ன பண்ணியிருந்தாங்க, குருவோட மனைவி, இவங்க 2 பேரும் காட்டுல போறாங்களே, சாப்பிடறதுக்கு ஒரு அவல் மாதிரி கொடுத்துருந்தாங்களாம். கொடுத்து 2 பேருக்கும் பாக்கெட் போட்டு கொடுத்துருந்தாங்க, கொட்டம் போட்டு. சரிங்களா? ஸோ அதை வந்து ஆனதுனால என்ன பண்றாங்க, சுதாமாவுக்கு பசி வந்துருச்சு. பசி வந்து என்ன பண்றாரு, அவரோட பொட்டணத்தை உரிச்சு சாப்பிடுறாரு. எடுத்து சாப்பிட்டோன்னு பசி தீரல. அப்ப என்ன பண்றாரு, திரும்பவும் கிருஷ்ணருக்கு கொடுத்த பொட்டணத்தையும் சாப்பிட்டுறான். சாப்பிட்டு முடிச்ச உடனே கிருஷ்ணர் கேட்கிறாரு, சுதாமா எனக்கு பசிக்குது, எனக்கு கொடுத்தது கொடு அப்படின்னு சொல்லி கேட்கிறாராம். அப்ப கேட்கும்போது என்ன பண்றாராம், சுதாமா என்ன சொல்றாராம், கிருஷ்ணா அது கீழே விழுந்துருச்சு கிருஷ்ணா, தண்ணியில் அடிச்சுட்டு போயிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாராம். சரிங்களா? சோ இது வந்து பாகத்துல இல்ல, இது அவுட் ஆஃப் சிலபஸ்ல இருந்து சொல்லக்கூடிய விஷயம். சரிங்களா? சோ தண்ணீர் அடிச்சுட்டு போயிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாராம். சரிங்களா? சோ எப்ப அந்த பகவானுக்கு அந்த இதை சொன்னாரோ, சோ அதுல இருந்தே அவருக்கு வந்து அந்த கஷ்டங்கள்லாம் நேர ஆரம்பிச்சு. எல்லா கிரகங்களும் வந்து அவருக்கு வந்து ரொம்ப அனுகிரகம் பண்ணாம ரொம்ப இதா பண்ண ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லி சொல்லப்படுது. சரிங்களா? சோ இது பாகத்துல சொல்லல, இது அவுட் ஆஃப் சிலபஸ், அவுட் ஆஃப் ஸ்டோரி இல்லைன்னு சொல்றேன். சரிங்களா? சோ அப்ப அந்த மாதிரி நம்ம எல்லாம் இந்த குரு, அப்புறம் அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, மறுநாள் குரு தேடி வராரு. போன பசங்களை 2 பேரும் ஆளை காணுமேன்னு சொல்லி குரு அவங்க சிஷியனோட தேடி வராங்க. தேடி வந்து அவங்க 2 பேரும் காட்டுக்குள்ள இருக்காங்க. அப்ப வந்து சாந்திபன முனிவுக்கு வந்து ரொம்ப மனசு வந்து அந்த பசங்களை வந்து கஷ்டப்படுத்திட்டோமே அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு, ரொம்ப வருத்தப்படுறாரு. புரியுங்களா? அது மட்டும் இல்ல,
குருவோட சேவையில வந்து இவ்வளவு தீர்க்கமா நீங்க வந்து இருந்து பண்ணதுக்கு என்ன பண்றாரு, ரொம்ப சந்தோஷப்படுறாராம். புரியுங்களா? சோ ரொம்ப சந்தோஷப்பட்டு என்ன பண்றாரு, வாழ்த்துறாராம், ஆசீர்வதிக்கிறாரு. என்ன ஆசீர்வாதம் பண்றாருன்னா, நீங்க சொல்லக்கூடிய படிச்ச என்கிட்ட இருந்து கத்துக்கிட்ட அந்த வேதங்கள் எல்லாமே வந்து என்ன ஆகும், உங்கள் நினைவுல இருந்து எப்பவுமே நீங்காது. அது மட்டும் இல்ல, அது வந்து பல ஆண்டுகள் வந்து இன்னும் நிலைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாராம். புரியுங்களா? சோ அதனாலதான் பகவான் சொன்ன அந்த பகவத்கீதை வந்து என்னது, பல ஆயிரம் வருடங்கள் ஆனாலும் இன்னும் அது நிலைச்சிருக்கு. புரியுங்களா? சோ இந்த மாதிரி குருவை வந்து திருப்திப்படுத்தினாருன்னு சொல்லி பாக்குறோம். சோ அது மட்டும் இல்ல, கிருஷ்ணர் வந்து நிறைய விஷயங்களை சொல்றாரு சுதாமாட்ட. சரிங்களா? அந்த அவரோட குருகுலத்துல இருந்த நினைவெல்லாம் பகிர்ந்துக்கிறார். சரிங்களா? சோ இதை கேட்டதும் அதுக்கப்புறம் அந்த பிராமணர் என்ன சொல்ற, சுதாமா என்ன சொல்றாரு அப்படின்னா, கிருஷ்ணா நீ வந்து நீதான் வந்து எல்லாத்துக்கும் மூலம், நீதான் எல்லாத்துக்கும் குருவும். சரிங்களா? நம்ம குருவோட ஆசிரமத்துல இருந்தபோது என்னது, எனக்கு வந்து உன் கூட இருக்கிறதுக்கு உண்டான பாக்கியம் எனக்கு கிடைச்சது. அதுவே நான் வந்து ஒரு கிடைத்திருக்கிற பாக்கியம்னு நினைக்கிறேன். சோ அதனால எல்லாத்துக்கும் மூலம் வந்து நீதான். சோ அன்பார்ந்த பகவானே, இந்த வேட சடங்குகள், மத சடங்குகள் எல்லாமே வந்து என்னது, பொருளாதார முன்னேற்றம், புலன் திருப்தி, முக்தி ஆகிய எல்லாமே என்னது, உன்கிட்ட இருந்து தான் பெறப்படுகின்றன அப்படின்னு சொல்லி சொல்றாரு. எல்லாத்துக்கும் தோற்றுவாய் நீதான், பரமபுருஷ பகவான் புருஷோத்தம் நீதான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சரிங்களா? சோ அப்பேற்பட்ட உன் கூட நான் அந்த குருகுலத்துல படிச்சதுக்கு வந்து நான் வந்து பெருமைப்படுறேன். நான் வந்து வாழ்க்கையின் பயனாக நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறாரு. சோ நீ வந்து மாணவ வகுப்புல வந்து குருகுலத்துல வந்து படிச்ச, ஆனா அது படிக்கணுன்ற ஒரு அவசியம்லாம் உனக்கு கிடையாது. ஆனாலும் உன்னோட திருப்திக்காகவே தான் நீ வந்து படிச்ச அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நீ மாணவனா வர வேண்டிய அவசியமே உனக்கு கிடையாது. இருந்தாலும் மாணவனா வந்து ஒரு எடுத்துக்காட்டா இருந்த. சோ நானும் உன் கூட படிச்சதுல வந்து என்னுடைய பாக்கியமா கருதுறேன்னு சொல்லி அந்த சுதாமா சொல்றாரு. சோ இப்படியா ரெண்டு பேரும் அந்த தன்னுடைய மாணவ பருவத்தை, குருகுல பருவத்தை வந்து விலாவாரியா பகிர்ந்துக்கிறாங்கன்னு சொல்லி பாக்குறோம். ஸோ கிருஷ்ணாவும் சுதாமாவும் இதோட இந்த கிருஷ்ணர் சுதாமாவோட சந்திப்பு வந்து நிறைய பெறுது. இன்னும் அடுத்த சோகத்துல வந்து கிருஷ்ணர் சுதாமாவோட இன்னும் நிகழ்ச்சிகள் எல்லாம் போகுது. அடுத்த சாப்டர்ல இருந்து ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதை நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு இதோட நான் ஸ்டாப் பண்றேன். ஸோ சுதாமாவோட ரெண்டு பேரும் இப்படி மாதிரி ஆனந்தமா பேசிக்கிறாங்கன்றத, தன்னுடைய பழைய நினைவுகளை பயந்துக்கிறாங்கன்றதை பத்தி நம்ம இந்த சாப்டர்ல பாக்குறோம். ஹரே கிருஷ்ணா. எதுவும் சந்தேகங்கள் இருந்தா கேட்கலாம். பிரபுஜி, ஹரேஷா பிரபுஜி, ஹரே கிருஷ்ணா. ஒரே ஒரு ஞானம் மட்டும் சொல்லி கொடுங்க. பகவத்கீதையில இருந்து சொன்னீங்க இல்லையா இன்னைக்கு ஃபர்ஸ்ட், இது கேக்குதா பிரபுஜி? சொல்லுங்க. அந்த இன்னைக்கு வந்து ஒரு மொத்தம் 4 இது இருக்கு. ஃபர்ஸ்ட் இது பத்தி சொல்லி கொடுத்தீங்க, வெளியே போகும் அப்படின்ட்டு. அப்போ அந்த அந்த இதுல இருந்து ஆத்மா வெளியே போகும்போது நம்மளுடைய கர்மாவும் அதோட சேர்ந்து தான் போகுமா? அந்த ஆத்மாவோட சேர்ந்து தான் போகுமா? அதுக்கு இல்ல இப்ப எங்க வேணா போகும், வைகுண்டம் போகும், எங்க வேணா போகும்னு சொன்னீங்க இல்லையா? அப்போ அது நம்ம கர்மாக்கு ஏத்த மாதிரி எந்த இடத்துக்கு போகுமா, இல்ல அது எப்படி போகும் பிரபுஜி? இல்ல பிரபு, இது வந்து நம்ம யோக பயிற்சி மூலமா சொல்றோம். யோக பயிற்சியின் மூலமா நம்மளுடைய மனசு, புலன்கள் எல்லாத்தையும் தூய்மைப்படுத்த பிறகு நம்மளுடைய ஆத்மா மட்டும்தான் போகுது. இந்த சூட்சும உடல்ல தான் என்ன இருக்கு, சூட்சும உடல்ல தான் மனம், புத்தி, அகங்காரங்கள்லாம் இருக்கு. புரியுங்களா? ஸோ நம்மளுடைய ஆசைகள், டிசைர் எல்லாமே அதுலதான் இருக்கு. இது என்ன பண்றது, ஆத்மா மட்டும்தான் போகுது. புரியுங்களா? ஸோ அதுதான் அந்த யோக பயிற்சியோட ஒரு சிறப்பு. ஸோ அதனால கர்மங்கள்லாம் இருக்காது. கர்மம் இருந்தா திரும்ப கர்மம்னால என்னது, நமக்கு மறுபிறவை கொடுக்கக்கூடியது. புரியுங்களா? ஸோ அதனால கர்மம்லாம் இருக்காது அதுல. இருக்கு. வெறும் ஆத்மா மட்டும் நேரா அது ஆமா எங்க வைகுண்டமோ அது எங்க அங்க போகும். ஆமா. ஏன்னா அது அவர் எந்த இருக்காரோ அவருக்கு வந்து அருவவாதியா இருக்காருன்னு வச்சுங்களேன். அருவவாதியா இருந்து ஓகே. பயிற்சி பண்றாரு அப்படின்னா அவரோட இது என்ன இருக்கும், அந்த பிரம்மஜோதியில கலக்கிறது தான் அவரோட அறிவா இருக்கும். அதுக்கு மேல ஒண்ணும் கிடையாதுன்னு அவரு நினைச்சிருப்பாரு. சோ அதனால அவர் என்ன பண்ணுவார், அந்த பிரம்மஜோதியில போய் கலந்துருவாரு அந்த ஆத்மா. ஓகே. ஓகே. புரியுங்களா? அவங்களுடைய அறிவு திறனுக்கு ஏத்த மாதிரி, அவங்களுடைய இதுக்கு ஏத்த மாதிரி அங்க போய் சேரும். ஓகே பிரபுஜி. ஓகே, தேங்க்யூ பிரபுஜி, தேங்க்யூ. ஆனா அந்த யோக மிஸ்ர பக்தியில பகவான்கிட்டே நம்ம போயிடலாம். சரிங்களா? ஏன்னா கடைசியில என்ன பண்றாங்க, பகவான தியானம் பண்றாங்க கடைசியில.
அதான் வந்து இந்த 4 ஸ்லோகங்கள்ல பகவான் சொல்ல போறாரு. அதுல ஓகே முதல் நிலை தான் சச்சக்கர யோகம். அடுத்த நிலை வந்து ஓம்ன்ற சாண்ட் பண்ணணும் சொல்லி சொல்லுவாரு. அடுத்து வந்து புலன்களை எல்லாம் தூய்மைப்படுத்தி புலன்களை கட்டுப்படுத்தணும்னு சொல்லுவாரு. அதுக்கு அடுத்து திரும்பவும் ஓம்காரத்தை சொல்லி பரமபுருஷ பகவான் நினைச்சு என்ன பண்ணணும், அந்த மூச்சு காற்றை உடணும்னு சொல்லி சொல்லுவார் 14வது ஸ்லோகத்துல. புரியுங்களா? சோ அதை ஓகே சொல்லல, ஏன்னா ஓகே திரும்ப சொல்ல வேணாம்னு யோசித்தேன். அடுத்த ஓகே நாளைக்கு சொல்லுவாங்க. சரிங்களா? ஹரே ஓகே கிருஷ்ணா. ஓகே ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. பிரபு சொல்லுங்க மாதாஜி. அவன் சுதாமா வந்து அவள் வந்து கிருஷ்ணருக்கு தானே கொண்டு வருவாரு, அவரு இதுல குடுக்கலன்ற மாதிரி சொல்றீங்க அவருக்கு. ஐயோ மாதாஜி, நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. அவ குடுக்கலன்னு சொல்றது வந்து என்னது, அவங்க குருகுலத்துல இருக்கும் போது. புரியுங்களா? இப்ப அவர் கொண்டு வந்து அவளை ஒன்னும் இடுப்பு கச்சையெல்லாம் வச்சிருக்காரு. ஆமா புரியுங்களா? அவர் வந்து இந்த அரண்மனை எல்லாம் பார்த்துட்டு என்ன பண்றாராம், சுதாமாக்கு கொடுக்க இவ்வளவு பெரிய வேண்டாம். அரண்மனை கிருஷ்ணருக்கு போய் இந்த அவளை கொண்டு கொடுக்க வந்திருக்கோமே அப்படின்னு கூனி குறுகி போய் வெக்கத்துல அதை கொடுக்காம மறைச்சு வச்சிட்டு இருக்காரு. புரியுதுங்களா? ஆனா கிருஷ்ணருக்கு தெரியும் அவர் கொண்டு வந்திருக்கிறது என்னன்றது. புரியுங்களா? அப்ப கிருஷ்ணர் வந்து கடைசி என்ன பண்ணுவாராம், அடுத்த சாப்டர்ல பாப்பீங்க. அவர் என்ன பண்ணுவாராம், வம்படியா புடிச்சு சுதாமா போன தடவை பண்ண தப்பே பண்ணாத அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாராம். போன தடவை தப்புன்னு என்னது, அந்த சொல்லி பிறக்க போனாங்க இல்லையா குருகுலத்துல இருக்கும்போது, அப்ப எப்படி பகவானுக்கு கொடுக்க வேண்டிய அந்த சாப்பிட்டுறாரு இல்லையா, அந்த தப்ப திரும்பவும் பண்ணாத அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாராம், அந்த அவரே இடுப்புல இருக்கக்கூடிய அந்த அவளை பருங்கி சாப்பிடுவாராம். புரியுங்களா? சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் அவருக்கு வந்து பல விதமான ஐஸ்வர்யங்களும் கிடைக்கிறதுன்னு சொல்லி பாக்குறோம். சரிங்களா? நீங்க தப்பா புரிஞ்சுக்காதீங்க. இந்த அவளை கொடுக்காம இருக்கிறது வந்து அங்க சரியா கேட்கல பிரபு. பிளட் டெஸ்ட் பண்ண போயிருந்தேன், அங்க கேட்டேன் நானு. அதனால எனக்கு சரியா அப்படி கேட்டது பிரபு, அப்படி புரிஞ்சுக்கிட்டேன் நானு. ஓகே மாதாஜி, ஓகே. அது குருகுலத்தில் நடந்த நிகழ்ச்சி. இப்ப இன்னும் இடுப்புல அவ்வளவு வச்சிருக்காரு, இன்னும் கொடுக்கல. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. வேற எதுவும் சந்தேகங்கள் இல்லாட்டினா நம்ம வந்து ரீகேப் போகலாம். தரு மாதாஜி. தரு மாதாஜி டேக் ஓவர் பண்ணலாம் நீங்க. ஹரே கிருஷ்ண பிரபு. இன்னைக்கு வர்ஷா மாதாஜி ரீகேப் பண்ணுவாங்க. தேங்க்யூ பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. பக்தர்கள் அனைவருக்கும் காலை வணக்கங்கள். ஹரே கிருஷ்ணா. அத்தியாயம் 8வது அத்தியாயம் பரத்தை அடைதல்ல 10வது ஸ்லோகம் இன்னைக்கு பிரபு சொல்லி கொடுத்தாங்க. இதுல வந்து உடலை விட்டு நம்ம இறக்கும் தருவாயில் பிறலாத மனதுடன் யோக பலத்தினால் உயிர் மூச்சு புருவ மத்தியில் நிப்பாட்டி முழு மனதுடன் பரமபுருஷ பகவானை நினைத்தால் நிச்சயமாக பகவானை அடையலாம்னு பகவான் இந்த பதத்துல சொல்றாங்க. இதுதான் இன்னைக்கு நான் புரிஞ்சுக்கிட்டது அத்தியாயம் 10ல. அதுக்கப்புறம் பாகவதம் அதுல வந்து இன்னைக்கு அத்தியாயம் 80 சொன்னாங்க. கிருஷ்ணரும் சுதாமாவும் சந்திக்கிறத பத்தி சொன்னாங்க. கிருஷ்ணர் பலராமோட லீலையை வந்து சுகதேவ கோசாமி கிட்ட இருந்து பரிச்சித் மகாராஜா கேட்டுட்டே வர்றாங்க. அப்படி கேட்கும்போது ஒரு பிராமணரை பத்தி பரிச்சித் மகாராஜா இந்த இடத்துல சொல்றாங்க. அந்த பிராமணர் வந்து முழு மனசுடன் பகவான் கிருஷ்ணர்கிட்ட சரணடைந்து அவர் பக்குவ நிலையில இருக்காங்க. அவங்களுக்கு என்ன விதிக்கப்பட்ட மகிழ்ச்சியோ அதுவே நமக்கு போதும், அதுலயே நம்ம என்ன இன்பம் துன்பம் எது இருந்தாலும் நமக்கு என்ன விதிக்கப்பட்டதோ அதுவே கிடைச்சா போதும்னு அவங்க அதிகமா மகிழ்ச்சியை தேடியோ அதிக செல்வத்தை தேடியோ எதையுமே தேடி போகாம இருக்கிறத வச்சுட்டு அந்த பிராமணர் இருக்காங்க. அப்படி அந்த பிராமணரோட பேர் அதுக்கப்புறம் சொல்றாங்க சுதாமா அப்படின்னு சொல்றாங்க. அவங்க வந்து ரொம்ப வறுமையில இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்களோட மனைவி சொல்றாங்க, நீங்க வந்து இந்த துவாரகரோட பகவான் கிருஷ்ணர்கிட்ட போய் நீங்க வந்து உதவி கேட்கலாமே, அவங்க வந்து பெரிய செல்வந்தரே அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவருக்கு போகிறதுக்கு வந்து கொஞ்சம் நம்ம செல்வத்தை தேடி கேட்டு ஏன் போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி நினைக்கும் போது இருந்தாலும் ஓயாம நச்சரிக்கும் போது மனைவி நச்சரிக்கும் போது சரி போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்ப சொல்றாங்க, நான் வந்து ஒரு கிரகஸ்தருங்கிறதுனால வெறுங்கையோட போகக்கூடாது, எனக்கு ஏதாவது கொடுத்தா அதை கொண்டுட்டு போறேங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு
அப்போ அவங்க வீட்டில் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டில் போய் அவல் வாங்கியாந்து அவங்க மனைவி கொடுக்குறாங்க. அந்த அவலை வாங்கிட்டு போகிற வழியே ஃபுல்லாமே இந்த பகவானோட ஸ்மரன்லே நினச்சிக்கிட்டே அவங்க குருகுலத்தில் படிக்கும்போது அப்படி எப்படி இருந்தோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டே அந்த சுதாமா போகிறாங்க. போகும்போது துவாரக மாளிகை அடைஞ்சிடறாங்க. அடையும் சாதாரணமாக யாருமே உள்ளே போக முடியாது. அவர் ஒரு பிராமணருங்கிறனால அனுமதி இருக்கனால உள்ளே போகிறாங்க. பார்த்தா பெரிய மணியே 16,108 மனைவிகளோட அரண்மனையும் பார்க்கும்போது அவருக்கு அப்படி ஒரே பிரமிப்பாக ஆகி போயிடுது. ஆனால் தூரத்துலேருந்து வரும்போதே பகவான் வந்து அங்கே ருக்குமணியோட மாளிகையில் இருக்கிறவர் எழுந்திரிச்சு வந்து அப்படியே ஆற தழுவிக்கிறாங்க. பகவான் வந்து ருக்குமணியையும் பலராமையும் தவிர வேறு யாரையுமே ஆறு தழுவிக்க மாட்டாங்க. ஆனால் இதை பார்த்தோன்னா அங்கே இருந்த பணிப்பெண்களுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியமாக ஆயிடுது. அப்படியே கூட்டிகிட்டு போய் அவங்களுக்கு வந்து இப்போ பிராமணர்கள் செய்ய வேண்டிய கடமையெல்லாம் செஞ்சு அவங்களோட காலெல்லாம் கழுவி அந்த தண்ணியை தலையில் தெளிச்சுட்டு அப்படி பேசிகிட்டு இருக்காங்க. ருக்குமணி தேவி வந்து அங்கே சாம்பரம் வீசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்தோன்னா பணிப்பெண்களுக்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக போகுது. அப்படியே பேசிகிட்டு இருக்கும்போது குருகுலத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சி வந்து சொல்கிறாங்க. அப்போ கிருஷ்ணர் சொல்கிறாங்க, நம்ம 2 பேரும் குருபக்தினி வந்து அந்த ஸ்ருதி விறகு பிறக்க சொல்லும்போது நம்ம 2 பேரும் போனோம். அப்போ வந்து நிறைய மழை வந்துருச்சு, பிரளய காலத்தில் பெய்கிற மழை மாதிரி வந்துருச்சு. அப்போதைக்கு வந்து 2 பேருக்கும் அவல் கொடுத்துட்டு இருந்தாங்க. அந்த 2 பேரோட அவளையுமே வந்து சுதாமா வந்து சாப்பிட்றாங்க. அப்போ பகவான் கேட்கும்போது என்னோட அவல் எங்கும்போது கேட்கும்போது அந்த தண்ணியில் அடிச்சிட்டு போயிடுச்சு அப்படின்னு சுதாமா சொல்லிடுறாங்க. அப்படி சொன்னதுக்கு அப்புறமே அவருக்கு எல்லா கஷ்டங்களும் வருது. அப்படியே அதை நினச்சி பார்த்துட்டே வரும்போது அதுக்கப்புறம் வந்து குரு வந்து அந்த இடத்துக்கு வர்றாங்க. அது சீடர்களை காணுமேன்னு சொல்லிட்டு அப்படி வரும்போது நீங்கள் என்னால் தான் இவ்வளோ நைட்டுக்குலாம் இப்படி மழையில் நனைஞ்சிட்டு இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. அதனால நான் வந்து உங்களுக்கு ஒரு வரம் கொடுக்குறேன். நீங்கள் என்கிட்ட இருந்து கற்றுக்கிட்ட இந்த 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 வேதங்கள் வந்து உங்களுக்கு எப்போதுமே மறக்காம நினைவிலே இருக்கணும். இந்த வாழ்விலையும் மறுவாழ்விலையும் நீங்க வந்து வெற்றியை பெறுவீங்கன்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் பண்றாங்க குரு. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. அருமையா சொன்னீங்க, வாழ்த்துக்கள். ஹரே கிருஷ்ணா பாலாஜி. இது நம்ம நல்லா சொன்னீங்க. பாகவதம் நல்லா சொன்னீங்க. பகவத்கீதையில நீங்க அப்படியே இதை மட்டும் வாசிட்டு விட்ட மாதிரி இருந்தது. அது உள்ள இன்னைக்கு சொன்ன ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லுங்க. பகவத்கீதையில நீங்க பகவான் எதை பத்தி சொன்னாரு? எந்த விதமான யோகத்தை பத்தி சொல்றாரு? யோக சக்தியை பத்தி சொன்னாரு பிரபு. எதை பத்தி மாதாஜி? சச்சக்கர யோகத்தை பத்தி சொன்னாரு பிரபு. யோக மிஸ்ர பக்தியை பத்தி சொன்னாரு. அதுதான் முக்கியம் அங்க, புரியுங்களா? சரிங்க பிரபு. யோகமும் பக்தியும் கலந்தவர். இல்ல அதுதான். ஒருவேளை உங்களுக்கு புரியலையோ நான் சொன்னதுன்னு நினைச்சேன். அதுதான் பிரபு. அப்புறம் அந்த எல்லாம் புரிஞ்சு. ஓகே மேடம், தேங்க்ஸ் மேடம். இல்ல மேதாஜி, இல்ல நான் சொன்னது உங்களுக்கு புரியலையோன்றது எனக்கு சந்தேகமா இருந்தது, அதனால. ஹரே கிருஷ்ணா. ஹரி போல். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. நித்யா மாதாஜி. ஹரி போல். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. தேங்க்ஸ், பொறுமையா கேட்டுக்கிட்டு. ஹரே கிருஷ்ணா. ரொம்ப அற்புதமா இருந்துச்சு பிரபு இன்னைக்கு சுதாமோட கதையை திருப்பி கேட்கும் போது. தேங்க்யூ பிரபுஜி. ஹரி போல். ஹரே கிருஷ்ணா. நம்ம வாஞ்சா கல்ப சொல்லிடலாம் பிரபு. வாஞ்சா கல்பத்ருப்யச கிருபா சிந்தித்ய வச பதிதானாம் பாவனேப்யோ வைஷ்ணவேப்யோ நமோ நமக. அந்த கோடி வைஷ்ணவர்க்கு ஜெய். இல்ல பிரபுபாத் கி ஜெய். குரு மகாராஜ் கி ஜெய். தாய் கௌர பிரேமானந்த். ஹரி ஹரி போல். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா.